Good afternoon. Economic Survey 25-26 வகுப்பு 2. நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிட்டா இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் பார்த்துட்டு இருந்தோம். ஐஎம்ஆர் அப்படின்றது என்ன சொன்னேன், அதாவது ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடுறதுக்குள்ள அந்த குழந்தை இறந்து போச்சுன்னா அதுதான் ஐஎம்ஆர். அப்போ ஐஎம்ஆர் ஆஃப் தமிழ்நாடு எவ்வளவு சொன்னோம்? 12 குழந்தைங்க. 12 குழந்தைங்கனால கொண்டாட முடியாம போயிடுச்சு இல்லையா? அப்போ இது வந்து எந்த வருஷத்துடைய கணக்கு அப்படின்னா 2023 கணக்கு. 2023 கணக்கு. இப்போ இதே போல ஐஎம்ஆர் ஆஃப் இந்தியா நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா இந்தியாவில் எவ்வளவு தெரியணும், இந்தியாவில் எத்தனை குழந்தைங்க சராசரியா இறந்து போறாங்கன்னா இந்தியாவில 2025 கணக்கு படி பாத்தீங்கன்னா 23 குழந்தைங்க. ஐஎம்ஆர் ஆஃப் இந்தியா 2023 டேட்டா. ஐஎம்ஆர் ஆஃப் இந்தியா என்ன? 23 குழந்தைங்க. 1000 பிரசவம் நடக்குதுன்னா ஆமா, இது எந்த வருஷத்துடையது? 2025. அப்போ இந்தியாவை காட்டிலும் தமிழ்நாட்டுல என்னவா இருக்கு? ஆமா, எப்பயுமே இந்தியாவுடைய ஆவரேஜை காட்டிலும் போது தமிழ்நாடு வந்து ஒரு படி 2 படி 3 படி மேலதான் இருக்கு. ஆமா தானே? சரி, அடுத்தது ஓகே. இங்க வந்து இப்போ இதுதான் வந்து வெறும் ப்ரிஃபேஸ் மட்டுமே, ரொம்ப வெரி பேசிக் கொடுத்துட்டான். கேள்வி கேட்கும் போது இந்த 13 பக்கத்துல இருந்தே மேக்ஸிமம் என்ன வந்துடும், நான் சொன்ன தரவுல இருந்து நீங்க 2 பக்கம் எழுதிருப்பீங்களா? 2 பக்கம் கிளாஸ் 1ல நான் சொன்னது எழுதிருப்பீங்க. அந்த அதுவே கிட்டத்தட்ட நமக்கு வந்து எத்தனை பக்கம் வந்துருச்சு? 10 பக்கம். அவ்வளவு பக்கம் எழுதிட்டீங்களா? சரி, ரொம்ப சந்தோஷம். அப்போ ஒரு 10 பக்கத்துக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கேள்வி அதுக்குள்ளே வந்துடும். ஆனா இதுக்கப்புறம் வந்து ரொம்ப டீட்டெயில்டா வந்து என்ன கொடுத்திருக்கான், இந்திய இன்ட்ரோடக்ஷன் என்ன, உலக பொருளாதாரம் என்ன, இந்திய பொருளாதாரம் என்ன, தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் என்ன, தனிநபர் வருமானம் என்ன, இது வந்து டுவர்ட்ஸ் $1 trillion. அப்ப என்ன கொடுத்திருக்கானா, இது இன்டெப்தா உள்ள நம்ம மேல பார்த்தத இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா கொடுத்திருக்கான். அதுக்கப்புறம் என்ன கொடுத்திருக்கான் பாருங்க. ஃபர்ஸ்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஸ்டேட் ஆஃப் தி எக்கானமி. முதல் ஃபர்ஸ்ட் சாப்டர். இதுல தனிநபர் வருமானம், இந்தியாவுடைய பொருளாதாரம், சரிங்களா, இதெல்லாம் கொடுத்துருக்கான். அப்போ நம்ம வேகமா அதை ஃபாஸ்ட் ஒர்க் பண்ணி ஏதாவது முக்கியமான பாயிண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா உணவு மேலாண்மை, ஃபுட் மேனேஜ்மெண்ட். 2வது சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா உணவு மேலாண்மை. இதில் நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் வந்து உணவு பாதுகாப்புங்கிற டாபிக் பார்க்கணும். உணவு பாதுகாப்பு அப்படின்ற டாபிக் வந்து ஃபுட் செக்யூரிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 3வது வந்து வேலை வாய்ப்பு. 3வது வந்து வேலை வாய்ப்பு. 3வது வேலை வாய்ப்பு நமக்கு வந்து 2 விகிதங்கள் கொடுத்துருக்கான். ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ, லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேஷியோ. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, எல்எஃபிஆர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? எல்எஃபிஆர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் அப்படின்றது. ஆமா, அதனால அதிகரிச்சிருக்கு, நிறைய பேர் வேலை வாய்ப்பு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ரெண்டும் நமக்கு இம்பார்ட்டன்ட். இந்த 2 டாபிக் மட்டும் இந்த இதுல பார்த்தா போதும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பாலிசி. இண்டஸ்ட்ரியல் பாலிசி இதுல எம்எஸ்எம்இங்கிற டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எம்எஸ்எம்இங்கிற டாபிக், அதாவது ஒவ்வொரு சாப்டர்லயும் ஒரு டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தான் நம்ம ரொம்ப அதிகமா பார்க்கணும். அடுத்தது விவசாயம். விவசாயத்துல எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா கொஸ்டின் வந்து அதிகமா என்ன பண்ணுவான், விவசாயத்துல கேள்வி கேட்பான். அக்ரிகல்ச்சர். அடுத்தது சமூகத்துறை, சோசியல் செக்டருங்கிறது அடுத்த சாப்டர். இதுவுமே எல்லாமே இம்பார்ட்டன்ட். குறிப்பா வந்து கல்வி, ஹையர் எஜுகேஷன், ஸ்கூல் எஜுகேஷன், சரியா, நகர்ப்புற மேலாண்மை, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி, பலதரப்பட்ட வறுமை குறியீடு, இது எல்லாமே சோசியல் செக்டர்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாபிக் 5ம் டாபிக் 6ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா கேள்வி கேட்போம். அப்புறம் உள்கட்டமைப்பு எனர்ஜி. இதுல வந்து தமிழ்நாட்டுல எங்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் எப்படி வசதிகள் இருக்கு, உள்கட்டமைப்பு எப்படி இருக்கு, சென்னை மெட்ரோ ரயில் இருக்கா, மெட்ரோ ரயில், விமானங்கள், துறைமுகங்கள், இது எல்லாமே என்ன பண்ணிருக்கான், கொடுத்துருக்கான். பஸ் ஸ்டாண்ட் என்ன, பூங்கா என்ன, நிறைய கொடுத்துருக்கான். இதெல்லாம் மேலாப்புல பார்த்தா போதும். சரி, எது எங்க இருக்குன்னு தெரிஞ்சா போதும். அப்புறம் நவீன சேவைகள் என்ன, மாடர்ன் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து, டெலிகாம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி தமிழ்நாடு பயன்படுத்துது, செயற்கை நுண்ணறிவை தமிழ்நாடு எப்படி பயன்படுத்துது, இது மேலாப்புல பார்த்தா போதும். அடுத்தது வந்து சூழலியல். சூழலியல் மற்றும் சுற்றுச்சூழல், இது ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 9 டாபிக் 9 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாமே படிக்கணும், எல்லாமே படிக்கணும்.
அடுத்தது 10 பெண்கள் மற்றும் பெண் நலன். இதுவும் எல்லாமே படிக்கணும், எல்லாமே படிக்கணும். ஓகே, அப்போ டாபிக் 9, டாபிக் 10, அப்புறம் டாபிக் 5, டாபிக் 6. இது வந்து என்னது, இந்த 4 யூனிட் 4 சாப்டர் வந்து முழுமையா படிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டா, ஒண்ணு வந்து விவசாயம் சம்பந்தப்பட்டது, இன்னொன்னு சமூக நலன்துறை, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் மற்றும் சூழலியல். இந்த டாபிக் நான் சரியா ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். நான் வேகமா தான் போவேன். வேகமா போவேன் இந்த சென்ஸ் என்னன்னா, இந்த பேஜை வேணா 230 பக்கம், ஒவ்வொரு பக்கத்துக்கும் உட்காந்து ரொம்ப நேரம் செலவழிக்க முடியாது. நம்ம ஃபாஸ்டா பார்த்துட்டு அதுல எது இம்பார்ட்டன்ட்டோ அதை மட்டும் தான் நான் சொல்ல போறேன். ஓகே தானே? சரி, ரைட். ஸோ ஸ்டேட் ஆஃப் தி எக்கனாமி மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. தமிழ்நாடு வந்து 2வது மிகப்பெரிய பொருளாதாரத்துல 2வது மிகப்பெரிய மாநிலம். முதல் மாநிலம் எது? மகாராஷ்டிரா. 2வது மாநிலம் தமிழ்நாடு. அதே போல வேகமாக வளரும் மாநிலம், வேகமாக வளரும் மாநிலத்துல முதலிடம், பொருளாதாரத்துல 2வது இடம். தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி எவ்வளோ? 11% இருக்கு, 11% இருக்கு, 11% இருக்கு. இந்த வருஷம் மட்டும் நம்மளுடைய வளர்ச்சி எவ்வளவு? $400 பில்லியன், 400 பில்லியன் அப்படின்றதுதான் தமிழ்நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி. மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஏற்றுமதி தயார் நிலையில எத்தனாவது இடம் இருக்கு? தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. மொத்த ஏற்றுமதியில 3வது இடத்துல இருக்கு. எப்படி? எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ். இந்த அறிக்கை யார் வெளியிடுறா? ஆமா, இதுல எத்தனாவது இடம் தமிழ்நாடு? செகண்ட் பிளேஸ். ஏற்றுமதியில, மொத்த ஏற்றுமதியில தமிழ்நாடு 3rd. திருப்பி போட்டா 3 ஞாபகம் வச்சுக்கோ. ஏற்றுமதியில, ஏற்றுமதி தயார் நிலைங்கிறது வேற, ஏற்றுமதியோடைய கணக்குங்கிறது. சரி, எவ்வளவு ஏற்றுமதிக்கு நம்ம தயாரா இருக்கோம் அப்படின்ற கணக்கு தான் ஏற்றுமதி தயார் நிலை. ஏற்றுமதிங்கிறது எவ்வளவு அமௌண்ட், எவ்வளவு லாரி போயிருக்கு அப்படின்ற மாதிரி லாரி கணக்குல சொல்லணும். அது கொள்ளளவுல வரும், அது தயார் நிலையில வரும். சரியா? ஓகே. அண்ட் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, தலா வருமானம் பெர் கேபிட்டல் எத்தனாவது இடம்? அதுவும் 3rd பிளேஸ். பெர் கேபிட்டல் 3rd. இது எல்லாமே நீ கிளாஸை முடிச்சுட்டு இந்த ரேங்கிங்ல மட்டும் தனியா ஒரு டப்பா எடுத்து நீ எழுதிடணும். அப்படி எழுதிட்டீங்கனாதான் உனக்கு அது படிக்க ஈஸியா இருக்கும். சரியா? அண்ட் 3 துறைகள்ல எந்த துறை முதன்மையான துறை தமிழ்நாட்டுல? சேவைத்துறை. சேவைத்துறை மட்டுமே எவ்வளவு? பாதிக்கும் மேல வந்து பங்கு கொடுக்குது சேவைத்துறை. அந்த சேவைத்துறைக்குள்ள, எந்த சேவைத்துறைக்குள்ள? சர்வீஸ் செக்டாருக்குள்ள எந்த துறை? சேவைத்துறையில அதிகமான பங்கு வலிப்பது ரியல் எஸ்டேட். சேவைத்துறை எத்தனை சதவீதம் சொன்னேன்? 53.6. கரெக்டா? அந்த 53.6% அதிகமான சேவைத்துறை எதுன்னு கேட்டா ரியல் எஸ்டேட் தான் முதல் இடத்துல இருக்கு. ரியல் எஸ்டேட். அதை தொடர்ந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பொது நிர்வாகம். அதை தொடர்ந்து பொது நிர்வாகம். அதை தொடர்ந்து போக்குவரத்து, ஹோட்டல், இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட். போக்குவரத்து, ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்ஸ், இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, உணவகங்கள். இது 3வது. இந்த 3 விஷயங்கள் தான் தமிழ்நாடு வந்து சேவைத்துறையில முதன்மையா இருக்கிறதுக்கு காரணம். ரியல் எஸ்டேட்னா என்ன? பிளாட் போட்டு விற்கிறாங்கல்ல, நிலம், பிளாட் போட்டு விற்கிறது. அப்புறம் பொது துறை, பொது நிர்வாகத்துறை, போக்குவரத்து, ஹோட்டல். இது எல்லாமே ஈஸியா புரியுற மாதிரி தான் இருக்கு. சரி. அதே போல நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள்.
டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன், அதுவும் குறிப்பா இந்தியாவுல தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 463 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. 463 இன்ஜினியரிங் காலேஜ், 492 பாலிடெக்னிக் காலேஜ். 463. இந்தியாவிலே அதிகமான இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கக்கூடிய மாநிலம் இது தமிழ்நாடு. 463 இன்ஜினியரிங் அண்ட் ஆர்கிடெக்சர் காலேஜ். இந்தியாவிலே அதிகமான இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. 492 பாலிடெக்னிக் காலேஜ், இதிலும் தமிழ்நாடு முதலிடம். இது இருக்கிறதுனாலதான் யோசிச்சு பாருங்க, இது இருக்கிறதுனால எது அதிகம்? உயர்கல்வி, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, ஹையர் எஜுகேஷன். அது எவ்வளவு சொன்னேன்? 147. 147 பேர் காலேஜ் முடிச்சிருக்கான்னு சொன்னேன் நான். எடுத்து பாருங்க, 147 தானே? ஆமாவா இல்லையா? அப்போ இதனால என்ன நடக்கும்? நிறைய காலேஜ் இருந்தா நிறைய பேர் கல்லூரி போய் டிகிரி வாங்குவாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் என்ன கிடைக்கும்? திறமிக்க வேலையாட்கள் கிடைப்பாங்க, ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ். ஆமாவா இல்லையா? சாதாரண வேலையாட்கள் கிடையாது, திறமிக்க வேலையாட்கள். காலேஜ் போயிட்டு வந்த பையனுக்கு என்ன இருக்கும்? கண்டிப்பா ஸ்கில் அதிகமா இருக்கும், ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். இந்த துறையில உற்பத்தியிலும் இருக்கும், சேவை துறையிலும், மேனுஃபேக்சரிங், கார் மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரி இருக்கும், சர்வீஸ் செக்டர்ல இருக்கும். இப்போ டக்குன்னு ஒரு எக்ஸல் போடுறது, எக்ஸல் ஷீட் போட தெரியணும், வேர்டு போட தெரியணும், சரி, இந்த மாதிரிலாம் என்னது பேசிக்கா டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் ஒரு ஸ்கில் தானே, இதெல்லாம் ஒரு திறன் தானே. காலேஜ் போற பசங்களுக்கு தானே எனக்கு இந்த திறன்லாம் இருக்கு. ஆமாவா இல்லையா? எக்ஸாக்ட்லி. அடுத்தது முக்கியமான ஒரு சேஞ்ச் பாருங்க. நகரமயமாக்கப்பட்ட மாநிலத்துல, சரியா, தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. செகண்ட் மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட். அர்பனைஸ்டு ஸ்டேட்ல தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்கு? முதலிடம் கேரளா. கேரளால 80% நகரம், தமிழ்நாட்டுல 54% நகரம், 80% அர்பன். தமிழ்நாடு 54.3%, 54.72% அர்பன். அப்ப செகண்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட் இன் இந்தியா. அடுத்தது வாழ்நாள். தமிழ்நாட்டுடைய வாழ்நாள் எவ்வளவு? லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, சராசரி வாழ்நாள் தமிழ்நாட்டுல சராசரி எவ்வளவு நிமிஷம் உயிர் வாழ்றாங்கன்னா 73.4. 73.4 73.4 செகண்ட். இதுல 3வது இடத்துல இருக்கு. இந்தியாவுல வாழ்நாள்ல, சராசரி வாழ்நாள்ல எத்தனாவது இடத்துல இருக்கு? 3வது இடத்துல இருக்கு. ரைட். இது வேர்ல்ட் எக்கனாமி, குளோபல் எக்கனாமி. ஓகே, அடுத்து இந்தியாவை பத்தி சொல்லியிருக்கான். இந்தியாவுடைய ஜிடிபி எவ்வளவு இருக்கு? கிட்டத்தட்ட $4 trillion. இந்தியாவுடைய ஜிடிபி எவ்வளவு இருக்கு? $4 trillion. 4 trillion. வருஷம் 4 லட்சம் கோடி டாலருக்கு இந்தியா உற்பத்தி பண்ணுது. அப்ப தமிழ்நாடு எவ்வளவு சொன்னேன்? தமிழ்நாடு டாலர்ல சொன்னா $400 பில்லியன். சரியா? அப்போ ஆல்மோஸ்ட் என்னது? ஆல்மோஸ்ட் 10 மடங்கு. கரெக்டா? நம்ம கிளாஸ் ஆரம்பத்துல சொன்னோம் இல்லையா, இந்தியாவுல இருக்கக்கூடிய ஜிடிபில, இந்தியா ஜிடிபில தமிழ்நாடு
10% கான்ட்ரிபியூட் பண்ணுன்னு சொன்னேன். அப்போ 400 பில்லியன் பக்கத்துல ஒரு சைவர் போட்டா 4 ட்ரில்லியன். கரெக்ட் தானே? 10% தானே? என்னப்பா ஆமாவா இல்லையா? ஒரு சைபர் எக்ஸ்ட்ராவா என்னது? ஆமா, ரைட். அப்போ தமிழ்நாடு 400 பில்லியன். நம்மளோட இலக்கு எவ்வளவா இருக்கு? 400 பில்லியன் சம்பாதிக்கிற நாம 1000 பில்லியன் சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். சரியா? ஆல்ரெடி 4000 பில்லியன் சம்பாதிக்கிற தமிழ்நாடு, இந்தியா 4000 பில்லியன் எவ்வளவு? 4 ட்ரில்லியன். அவனோட இலக்கு எவ்வளவு தெரியுமா? 5 ட்ரில்லியனை தொடணுங்கிறது யாரோட இலக்கு? இந்தியாவோட இலக்கு. அது 2030. அப்போ இந்த இலக்கை இந்தியா தொட்டுருமா? தொட்டுடும். இந்தியாவோட இலக்கு என்ன? 5 ட்ரில்லியன். இந்தியாவுடைய இலக்கு $5 trillion எக்கனாமியா மாறணும். தமிழ்நாட்டோட இலக்கு $1 trillion எக்கனாமியா மாறணும். இது 2 பேர் வச்சிருக்கக்கூடிய இலக்கு. ஆனா தமிழ்நாடு அதோட இலக்கு அடையுதோ இல்லையோ, இந்தியா என்ன பண்ணிடும்? இன்னொரு ஆமா, தமிழ்நாடு இன்னும் கொஞ்சம் வேகத்தை கூட்டுனா, நம்மளும் என்ன பண்ணிடலாம்? $1 trillion அச்சீவ் பண்ணிடலாம். ரைட். இந்தியாவோட வளர்ச்சி பாருங்க, டபுள் டிஜிட் தொட்டுச்சா? இந்தியாவோட வளர்ச்சி தொடல பாருங்க. 9.69, 7.61, 9.19, 6.49, 7.40. அப்போ என்ன இருக்கு? தொடர்ந்து இந்தியாவோட வளர்ச்சி தெரியுதா இல்லையா? இந்தியாவோட வளர்ச்சி என்ன இருக்கு? கொஞ்சமா குறை தெரியுதா உங்களுக்கு? 21ல 9, அப்புறம் 7, மறுபடியும் 9, அப்புறம் 6, மறுபடியும் 7.40. அப்ப என்ன இருக்கு? கிராஃப் போட்டா எப்படி வரும்? தெரியுதா இல்லையா? சுபிக்தாக்கு தெரியுதா? இந்தியாவுடைய வளர்ச்சி என்ன ஆகிட்டே இருக்கு? கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. இது எங்க கிடைச்ச டேட்டா? MOSPI என்ன? எங்க இருந்து கிடைச்ச டேட்டா இது? Ministry of Statistics and Program Implementation. Ministry of Statistics and Program Implementation. புள்ளி, இந்தியாவோட புள்ளியியல் அமைச்சகம். இந்த புள்ளி கணக்கெல்லாம் யார்கிட்ட இருக்கும்? புள்ளியல் கணக்கெல்லாம் யார்கிட்ட இருக்கும்? இவங்க கிட்டதான், MOSPI கிட்ட தான் இருக்கு. அவங்கதான் இந்த புள்ளி விவரத்தெல்லாம், இந்தியாவோட புள்ளி விவரத்துக்குனே தனியா ஒரு அமைச்சகம் இருக்கு. புரியுதா? அதான் MOSPI. சரியா? ஓகே. அடுத்து தமிழ்நாடு. சரி, மேக்சிமம் அங்கேயே நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், அதே தான் ரிப்பீட் ஆகுது. தமிழ்நாடு டபுள் டிஜிட்ல வளருது, 2வது மிகப்பெரிய மாநிலம், வேகமாக வளரும் மாநிலம், அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் பார்த்தாச்சு. 1 ட்ரில்லியன் 2030 அடையணும். ஓகேவா? ரைட்டு, அதெல்லாம் பார்த்தாச்சு. இங்க பாருங்க, தமிழ்நாட்டோட குரோத் எப்படி இருக்கு? 7, 2000 கொஞ்சம் குறைஞ்சு, தமிழ்நாட்டுடைய இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி என்ன ஆகுது? லைட்டா குறையுது. வளர்ந்துட்டு தான் இருக்கு, ஆனா வளர்ச்சி குறையுது. ஆனா தமிழ்நாடுடைய என்ன ஆயிட்டு இருக்கு? அபரிவிதமா அதிகரிக்குது. பாப்போம். இப்ப அடுத்த வருஷம் இதே டாக்குமெண்ட் வந்து இப்போ டிவிகேவுடைய ஆட்சியில குறையுதா இல்ல இப்படி போதா அப்படின்றது என்ன தெரிஞ்சிடும்? அது தெரிஞ்சிடும். சரியா? ஓகே, கரெக்ட் தானே? ரைட். ஜிஎஸ்டிபி ட்ரெண்ட் இப்போ 2014 இருந்து கொடுத்துருக்கான் பாருங்க. என்ன இருக்கு? 8, 7, 8, 7. மறுபடியும் என்னாச்சு? இந்த வருஷம் குறைஞ்சிருக்கு. 2019, 2020 இந்த வருஷம் மிகப்பெரிய ஒரு சரிவு பாக்குறீங்களா? ஜிடிபி என்ன இருக்கு? 19. இது ஏன் குறைஞ்சிச்சு அப்படின்னு நீங்க சொல்லுங்கம்மா. வெரி குட்மா. கொரோனா டைம்னால என்ன இருக்கு? அப்படியே சரிஞ்சு மறுபடியும் என்னாச்சு? அதே தொட்டு 7, 6 என்ன ஆயிடுச்சு? இப்போ உச்சிக்கு போயிடுச்சு. அப்போ முதலா கடந்த 10 ஆண்டுகள்ல 2 மடங்கு சதவீதத்தை தொட்ட வருடம் எது? 24, 25. இதுக்கு முன்னாடி எங்கேயுமே என்ன பண்ணல? டபுள் டிஜிட்டே தொடல. தொட்டிருக்குமா பாரு? 8, 7, 8, 7 தான் இருக்கே தவிர்த்து 11 தொட்டுச்சா? கிடையாது. இப்பதான் தொட்டுச்சு. லாஸ்ட் 12 வருஷமா டபுள் டிஜிட்டே நம்ம தொடல, இப்பதான் தொட்டிருக்கோம்.
சென்னை வந்து எதுக்கு பேர் பெற்றது? டெட்ராய்ட். தொழிலுக்கு துணி அதுக்கெல்லாம் நெசவுக்கு திருப்பூரும் கோயம்புத்தூரும். லெதருக்கு என்ன சொன்னேன்? வெள்ளூர், ஆம்பூர். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடிக்கு சென்னை, ஒசூர், ஸ்ரீபெரும்புதூர். சரியா? எலக்ட்ரானிக்ஸ்க்கு இது மின்னணு சாதனங்கள் மற்றும் தொழில்நுட்ப துறைக்கு எதுக்கு? சென்னை, ஒசூர், ஸ்ரீபெரும்புதூர். அடுத்தது ரினியூபிள் எனர்ஜி. ரினியூபிள் எனர்ஜி எது ஃபேமஸ்? கோயம்புத்தூர் டு திருநெல்வேலி, அதாவது இந்த பகுதி. காற்றாலை. காற்றாலைங்கிறது எங்க போட்டிருப்பாங்க? நமக்கு எங்க இருந்து வரும்? இந்த பகுதி, அப்புறம் இந்த பகுதி, இந்த பகுதி. இந்த 3 பகுதிகளில் தான் காற்றாலை போட முடியும். ஏன்? ஏன்னா இங்க மலை கணவாய்கள் இருக்கு. மலை கணவாய். இது என்ன கணவாய்? இது பால்காட். இது என்ன கணவாய்? செங்கோட்டை. இது என்ன கணவாய்? ஆரல்வாய் மொழி. 3 கணவாய்கள் இருக்கு. இந்த 3 கணவாய்கள் வழியா தான் காத்து உள்ள வரும். பாலக்காடு, செங்கோட்டை, ஆரல்வாய் மொழி. ஆரல்வாய் மொழி எங்க இருக்கு? கன்னியாகுமரியில இருக்கு. செங்கோட்டை எங்க இருக்கு? தென்காசி மாவட்டத்துல இருக்கு. பாலக்காடு எங்க இருக்கு? கோயம்புத்தூர். கேரளாவும் கோயம்புத்தூர் வழியா தான் கேரளா போக முடியும். பாலக்காடு. அப்போ இந்த 3 நான் வட்டம் போட்டிருக்க பகுதிகளில் மட்டும்தான் என்ன வைக்க முடியும்? விண்டுமில் வைக்க முடியும். என்ன வரைஞ்சிட்டீங்களா இல்லையா? ஈஸியா வரைஞ்சிடலாம் தானே? எப்படி வரைவீங்க? ரொம்ப சிம்பிள், அவ்வளவுதான். போட்டுட்டு அவ்வளவுதான். 1 2 3 அவ்வளவுதானே? சரி. ரைட். ராகியில் எதுல முதலிடம் சொன்னா? தமிழ்நாடு ராகியில் முதலிடம். அதுக்கப்புறம் சுகர் கேன், கரும்பு ஈட்டத்திலையும் முதலிடத்துல இருக்கு. சுகர் கேன் கரும்பு ஈட்டத்திலையும் முதலிடம். எண்ணெய் வித்துக்கள்ல 2வது இடம். நிலக்கடலையில 3வது இடம். ஆல்ரெடி பார்த்தோமா? ஓகே, அதான் இதுல இருக்கிற ஃபுல்லாத்தையும் எடுத்து ஃப்ரெண்ட்லயே கொடுத்துட்டான். அதெல்லாம் சொன்னேன். முதல் 10 பக்கம் படிச்சனாலே முக்காவாசி அதுலயே வந்துடும் அப்படின்னு சொன்னா எக்ஸாக்ட்லி. இருந்தாலும் ஏதாவது 3-2 பாயிண்ட் விட்டுட்டானா நம்ம பார்க்கலாம் வேகமா. ஓகே, ரைட். தலா வருமானம் சொன்னா தலா வருமானத்துடைய ஃபார்முலா என்ன? ஜிடிபி டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன். மொத்த மக்கள் தொகை, பாப்புலேஷன். யார் முதலிடத்துல இருக்கிறா? தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்கு? தேர்ட் பிளேஸ். தேர்ட் பிளேஸ்ல இருக்குன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? தேர்ட் பிளேஸ் 3வது இடத்துல இருக்கு. முதல் இடத்துல தெலுங்கானா, 2வது இடத்துல கர்நாடகா, 3வது இடத்துல தமிழ்நாடு. தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு தலா வருமானத்துல. தெலுங்கானா, கர்நாடகா, ஆமா தமிழ்நாடு. அதுலயும் மாவட்ட அளவுல கணக்கெடுத்தா, சரியா? மாவட்ட அளவுல கணக்கெடுத்தா எந்த மாவட்டத்துல ரொம்ப ரொம்ப கம்மியான தலா வருமானம் இருக்கு? திருவாரூர். பாருங்க, திருவாரூர் has a lowest per capita income. திருவாரூர் மாவட்டம் தான் மிக குறைந்த என்னது தலா வருமானம் கொண்ட மாவட்டம். அதை தொடர்ந்து பெரம்பலூர், அதை தொடர்ந்து விழுப்புரம். சரி, அப்ப முதல் இடத்துல யார் இருக்கா?
இப்ப பாருங்க மொத்தம் எத்தனை மாவட்டம் இருக்கு? 38 மாவட்டம் இருக்கா? 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு. இப்ப கடைசியில யார் இருக்கான்னு சொன்னேன்? திருவாரூர். அதுக்கு முன்னாடி பெரம்பலூர். இப்ப தமிழ்நாட்டுல திருவாரூர்ல தான் உற்பத்தி என்னவா இருக்கு? உற்பத்திக்கும் மக்கள் தொகையும் கணக்கு போட்டு பார்த்தா ரொம்ப கம்மியா இருக்கு. முதல் இடத்துல யார் இருக்கா? முதல் இடத்துல பாருங்க செங்கல்பட்டு. முதல் இடத்துல செங்கல்பட்டு. ரெண்டாவது காஞ்சிபுரம். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை. அதுல 4வது இடத்துல நாமக்கல் இருக்கு. சரியா? தலா வருமானத்துல 4வது இடத்துல என்ன இருக்கு? நாமக்கல் இருக்கு. சரியா? இன்னும் ஆனந்தம். சரி எழுதுங்க. ஃபர்ஸ்ட் என்ன? செங்கல்பட்டு. முதல்ல செங்கல்பட்டு. எல்லாமே தொண்டை மண்டலம் தான். எது மட்டும் எதை தவிர்த்து? ஆமா, இங்க பாருங்க செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை. இது 3 தான் முதல் இடம். ஆல்மோஸ்ட் எல்லாம் இந்த பகுதி என்னன்னு சொல்லி அழைப்பாங்க? தொண்டை மண்டலம்னு அழைப்பாங்க. எப்பயுமே இந்த மாதிரிலாம் வரையும் போது நம்ம மேப்ல பாத்துடணும். அப்பதான் நமக்கு வந்து அது ஈஸியா வந்து என்ன ஆகும்? மனசுல பதியும். ஓகேவா? கொங்கு பெல்ட்ல எது முதல் இடத்துல இருக்கு? எதனால முதல் இடத்துல இருக்குன்னு நினைக்கிறீங்க? முட்டை மற்றும் லாரி. அதனாலதான். சரியா? முட்டை மற்றும் லாரில ஆமா, அதை உற்பத்தி பண்றதுனால என்னது? தலா வருமானம் முதல்ல இருக்கு. சரி, நான் அதுதான் சொன்னேன், மேல மட்டும் பார்த்துட்டு போயிடக்கூடாது, உள்ளேயும் வந்து பார்க்கணும். இதுக்கு தான் சொன்னேன். சரியா? ஆமா. அந்நிய நேரடி முதலீடு அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கான்னு சொன்னா? அதிகரிச்சு. அந்நிய நேரடி முதலீடு அதிகரிச்சிருக்கு. அதற்கு காரணமாக என்ன சொல்றாங்கன்னா, சரியா, உலக முதலீட்டாளர்கள் மாநாடு அப்படின்னு 2024 நடந்துச்சு. உலக முதலீட்டாளர்கள் மாநாடு, குளோபல் இன்வெஸ்டர் மீட். அதுல இதற்கு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காரு இல்லையா, அவரு 631 கையெழுத்து வாங்கினார், எம்ஓயூஸ் வாங்கினார். 631 எம்ஓயூஸ். எம்ஓயூனா என்ன? எம்ஓயூனா சிம்பிளா புரிஞ்சுக்கணும், கையெழுத்து. சரியா? புரிந்துணர்வு ஒப்பந்தம். தெளிவா சொன்னா புரிந்துணர்வு ஒப்பந்தம், மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். முதலீட்டாளர்கள் வருவாங்க, வெளிநாட்டுக்காரன் என்ன பண்ணுவான்? வருவான். அப்ப அவங்க எல்லாம் யாரை போய் சந்திச்சிருக்காரு? நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து என்ன பண்ணிருக்காரு? அவர் சந்திச்சு, நீங்க வாங்க பண்ணிக்கலாம், உங்களுக்கு இந்த இடம் பண்ணி கொடுக்குறேன், அது பண்ணி கொடுக்குறேன், நீங்க நம்பி வாங்க, நம்ம நம்ம மாநிலத்துல முதலீடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி எத்தனை பேர்த்த கையில் வாங்கியிருக்காரு? அப்ப அவ்வளவு பேர் என்ன பண்ணுவான்? ஒருத்தர் 100 கோடி, ஒருத்தர் 500 கோடி, ஒருத்தர் 10 கோடி அப்படின்னு சொல்லி அவ்வளவு பேர் தமிழ்நாட்டுல, அவ்வளவு கம்பெனிஸ் தமிழ்நாட்டுல முதலீடு செய்யறேன்ட்டு என்ன பண்ணிட்டு போயிட்டான்? கற்பூர சத்தியம் பண்ண அப்படின்னு சத்தி வாங்கிட்டார். அப்படி சத்தியம் வாங்கிட்டார். அதுக்கு பேர் தான் என்ன? அதுக்கு பேர் தான் எம்ஓயு. சிம்பிளா சொன்னா கையெழுத்து. கையெழுத்து போட்டு சும்மா வாய் வரத்துல சொன்னாலாம் கட்டாரு. சரியா? எம்ஓஎஸ், மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து 600 எம்ஓ வாங்கிட்டு வந்திருக்காரு. சரியா? அதோடைய மொத்த மதிப்பு மட்டுமே எவ்வளவு வருது? 6 ட்ரில்லியன் ஆகுது. கிட்டத்தட்ட எத்தனை? 6 லட்சம் கோடி. அந்த 600 பேர் கையெழுத்து போட்டாங்கல்ல, அதுல எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் ஆகுது தமிழ்நாட்டுல? 6 ட்ரில்லியன், 6 லட்சம் கோடி ரூபாய் கையெழுத்து வாங்கிட்டு வந்திருக்கு. எந்த வருஷம் நடந்ததுக்கு? ஆமா, அந்த டைம்ல எந்த சிஎமும் அது பண்ணல. சரியா? முதலீட்டாளர்கள் அவ்வளவு பேர் என்ன பண்ணாங்க? தமிழ்நாட்டுல அவ்வளவு காசு இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க? கையெழுத்து போட்டிருக்காங்க. இது அப்படியே கண்டினியூ ஆகணும். கையெழுத்து போட்டதை நம்ம கண்டுக்காம விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவன் அப்ப இப்ப வர மாட்டான். சரி, இன்னும் 10 வருஷம் கழிச்சு நான் வரேங்க அப்படின்ட்டு போயிடுவான். இல்லைன்னா ஆந்திரா சிஎம் வந்து என்ன பண்ணிடுவாரு? அவங்களை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா அப்ப ஆந்திராவுக்கு போயிடுவான் முதலீட்டாளர். அப்ப என்ன பண்ணணும்? முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டுக்கு வரணும். வந்தா என்ன லாபம்? லாஸ்ட் கிளாஸ் தான் சொன்னேன், நான் சொன்னா இல்லையா? அப்பதான் நமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சரியா? என்ன ஆகும்? ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும். சும்மா கனவு கண்ட போதுமா? 1 லட்சம், ஒரு ட்ரில்லியன் தொடரும் அப்படின்னா எப்படி தொட முடியும்? இந்த வேகத்துல படம் தொட முடியாது. அதனாலதான் அந்த வேகத்தை அதை தொடர்றதுக்கு தான் இப்ப இவ்வளவு பேர் இங்க கம்பெனி ஆரம்பிச்சான்னு யோசிச்சு பாருங்க. தொற்றுமா தொட்டு, அதுக்குதான் அந்த அவர் கனவு போட்டிருக்காரு, 1 ட்ரில்லியன் தொட்டலாம் அப்படின்னு. யாரு? சரியா? ஓகே.
அடுத்தது சரி, இங்க பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் 1 ட்ரில்லியன், நம்மளுடைய கனவு 1 ட்ரில்லியனை தொடரலாம் 2030க்குள்ள அப்படின்னு. மக்கள் தொகை பாருங்க 7.7 கோடி. அதுல அதிகமான நபர்கள் யாரு? இளைஞர்கள் தான். 7.7 கோடி, கிட்டத்தட்ட 8 கோடியில யார் அதிகமான எண்ணிக்கையில இருக்காங்க? இந்தியா ஃபுல்லா இளைஞர்கள் தான் அதிகமான இலக்கில இருக்காங்க. அப்ப இளைஞர்கள் அப்படின்னு இருக்கும்போது சரி, அதை தான் என்ன சொல்லுவோம்? டீமோகிராபிக் டிவிடெண்ட் சொல்லுவோம். டீமோகிராபிக் டிவிடெண்ட். அதுல யார் அதிகமா இருக்கா? யூத்ஸ், இளைஞர்கள் தான் அதிகமா இருக்காங்க. இளைஞர்கள் அதிகமா இருந்தா என்ன லாபம்? அதாவது ஒரு 21 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள இருக்கிறவங்க, இவங்க தான் உழைக்கும் வர்க்கம். கரெக்டா? இவன் தான் சம்பாதிப்பான், இவன் தான் டாக்ஸ் கட்டுவான், இவங்க தான் வேலை பார்ப்பான். கரெக்டா இல்லையா? ஏன்னா இதுக்கு கீழே போனாலும் வேலை கிடையாது, இதுக்கு மேல போனாலும் ரிட்டர் ஆயிட்டு. அப்போ யார் உழைக்கும் வர்க்கம் ஒரு ஊர்ல அதிகமா இருந்தாங்கன்னா அப்ப அந்த ஊர் என்ன ஆகும்? வேகமா வளரும். சரியா? வேகமா வளரும். அதனாலதான் நம்ம ஊர்ல இளைஞர்கள் மட்டும் இல்ல, எல்லா இளைஞர்கள் பேரும் டிகிரி இருக்கு, அவனுக்கு ஸ்கில் இருக்கு, பிளஸ் அவனுக்கு வேலை கொடுக்கறதுக்கு இப்ப முதலாளியும் வரான். இதனாலதான் என்ன, இந்த நம்பிக்கையை வச்சுதான் 1 ட்ரில்லியன் தொட முடியும்னு சொல்றாங்க. புரியுதா உனக்கு? முதலாளி வெளிநாட்டுக்காரன் வந்தானா அது அவன் வேலை கொடுக்க தயாரா இருப்பான். நம்ம ஆளுங்கிட்ட ஸ்கில் இல்லைன்னா யோசிச்சு பாரு, எப்படி அந்த வேலை கொடுப்பான்? மெடிக்கல் டிவைஸ் பார்க், தமிழ்நாட்டுடைய மெடிக்கல் டிவைஸ் பார்க் அப்படின்னு ஒரு பூங்கா கட்ட போறாங்க. சரிங்களா? அந்த பூங்காக்கு 100 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கியிருக்காங்க. மெடிக்கல் டிவைஸ் பார்க் எவ்வளவு பணம் ஒதுக்கியிருக்காங்க? 100 கோடி. எங்க வரப்போகுது அந்த பார்க் பூங்கா? கோயம்புத்தூர்ல வரப்போகுது. கோயம்புத்தூர்ல வரப்போகுது மெடிக்கல் டிவைஸ் பார்க். மெடிக்கல் டிவைஸ் பார்க் இதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க? மத்திய அரசாங்கம் 100 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடர். தமிழ்நாடுடைய டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடர், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மேப் பார்த்துக்கோ, யாரெல்லாம் கனெக்ட் ஆகுறாங்கன்னு பாருங்க. சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், ஹொசூர், சேலம். பார்க்க டைமண்ட் ஆட்டம் கனெக்ட் ஆயிருக்கு. இதுதான் தமிழ்நாடுடைய டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடர். இது எந்த அமைச்சத்துக்கு கீழே வருது? மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். தமிழ்நாடு பாதுகாப்பு தொழில்துறை வழித்தடம். தமிழ்நாடு பாதுகாப்பு தொழில்துறை வழித்தடம். என்ன பண்றாங்க இதுல சேலம்ல ஸ்டீல் பிளான்ட். சென்னையில கனரக வாகனங்கள், கனச்சக்கர வாகனங்கள், இருசக்கர வாகனம், 4 சக்கர வாகனம், ஆட்டோமேட்டிவ் பொருள் வருது. ஹொசூர்லயும் அதேதான், ஹொசூர்லயும் ஆட்டோமொபைல்ஸ். கோயம்புத்தூர்ல இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ்.
திருச்சியில இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ். இப்போ இந்த 4த்தையும் கனெக்ட் பண்ணா நம்மளால என்ன பண்ண முடியும்? டிஃபென்ஸ், நம்மளோட இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு தேவையான எல்லா பொருளையும் உற்பத்தி செய்ய முடியும். உதாரணத்துக்கு ஆர்மர்டு வெஹிக்கல்ஸ் அப்படின்னா, ஆர்மர்டு வெஹிக்கல்ஸ் அப்படின்னா என்னன்னு பாருங்க. இதெல்லாம் தான் ஆர்மர்டு வெஹிக்கல்ஸ். நம்ம பீரங்கிகள்லாம் சொல்றோம்ல, இங்க பாருங்க, இந்த வண்டியில தெரியுதா? இதுல என்னது? பீரங்கிகள். இது ஆர்மர்டு வெஹிக்கல் சொல்லுவாங்க. இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு பயன்படுத்துவாங்க இல்லையா? அப்போ இந்த மாதிரி பாதுகாப்புக்கு தேவை, இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு தேவையான பொருட்கள் என்ன பண்ண முடியும்? தமிழ்நாட்டுல இந்த 4 பிளேஸ், 5 பிளேஸா? சென்னை, கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, ஒசூர், 5 பிளேஸ். இந்த 5 பிளேஸை கனெக்ட் பண்ணா இந்த வண்டிக்கு தேவையான உபகரணங்கள், வண்டியில பயன்படுத்தக்கூடிய கனச்சக்கர வண்டி எங்க தயாரிக்கிறாங்க? சென்னையில. கரெக்டா? அப்புறம் உள்ள தேவையான இன்ஜினியர் பொருட்கள் வேணுமா? மோட்டாரு, இதெல்லாம் வேணுமா? கரெக்ட். அப்ப எல்லாம் அந்த 5 ஊரையும் கனெக்ட் பண்ணா இந்தியாவுக்கு தேவையான டிஃபென்ஸ் பொருட்களை உற்பத்தி செய்யலாம். அதுக்காக கொண்டுவரப்பட்ட வழித்தடம் தான் என்னது? டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடர். ஆர்மர்டு வெஹிக்கிள்ஸ் உருவாக்கலாம். சரியா? ஆர்மர்டு வெஹிக்கிள்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயுதங்களையும் உருவாக்கலாம். துப்பாக்கிகள் இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஆயுதங்களையும் உருவாக்கலாம். அதாவது பாதுகாப்புக்கு தேவையான எல்லா பொருளையும் இந்த 4 பிளேஸை கனெக்ட் பண்றது மூலியமா நமக்கு என்ன கிடைச்சிடும். அதனால என்ன பண்ணிருக்காங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் என்ன பண்ணிருக்கு? தமிழ்நாட்டுல இந்த அமைப்பை உருவாக்கி இருக்கு, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். பிளஸ் இதை ஈஸியா என்ன பண்ணிட முடியும்? ஏற்றுமதியும் செய்யலாம். விமானமும் இருக்கு. விமானத்துறை இருக்கா? சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், சேலம், மதுரை 4 இடத்துல என்ன இருக்கு? விமானத்திலையும் ஏற்றுமதி செய்ய முடியும் நம்மளால. அப்ப கடல் வழியா ஏற்றுமதி செய்ய முடியும், விமானத்தையும் ஏற்றுமதி செய்ய முடியும். இந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இந்த பாதுகாப்பு வழித்தடத்தை உருவாக்கி இருக்கோம். புரியுதா புரியலையா? சரி, அடுத்தது தொழில் முனைவோர் மாநிலமாக தமிழ்நாடு கருதப்படுகிறது. தொழில் முனைவோர் மாநிலம், ஆந்திரபிரினியோரியல் ஸ்டேட், ஆந்திரபிரினியோரியல் ஸ்டேட்டாக கருதப்படுகிறது. நிறைய பேர் இந்த தமிழ்நாட்டுல புதுசா கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, தொழில் முனைவோர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு கருதப்படுகிறது. சரி, சோ முதல் யூனிட் முடிஞ்சிச்சு. அடுத்த யூனிட் போலாம். ரைட். விலைவாசி. விலைவாசி அப்படின்றது எப்படி கணக்கு பண்ணுவாங்க? கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், நுகர்வோர் விலைப்பட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. நுகர்வோர் விலைப்பட்டியலை வைத்துதான் விலைவாசியை கணக்கிடுவாங்க. அப்ப நீங்களே பாருங்க, விலைவாசி என்ன ஆகிட்டே இருக்கு? 2020 காட்டிலும் 26ல விலைவாசி குறைஞ்சிருக்கு. கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் இந்தியாவிலையும் குறைஞ்சிருக்கு, தமிழ்நாட்டிலும் என்ன இருக்கு? குறைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டுல ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதிகமான விலைவாசி மிக்க மாநிலம் எது? பீகார். பீகார்ல தான் விலைவாசி அதிகமா இருக்கு. ரொம்ப கம்மியான விலைவாசி இருக்கக்கூடிய மாநிலம் தெலுங்கானா. மிக குறைந்தான விலைவாசி ஏற்றத்தை சந்தித்த மாநிலம் தெலுங்கானா. இது அதிகமான விலைவாசி ஏற்றத்தை சந்தித்த மாநிலம் பீகார். இன்ஃபிளேஷன் எப்படி கால்குலேட் பண்றாங்க? நகர்ப்புறத்துக்கு தனியா கால்குலேட் பண்றாங்க, கிராமப்புறத்துக்கு தனியா கால்குலேட் பண்றாங்க. சரி, ஏன்னா நகர்ப்புறத்துல கூடிய விலைவாசி வேற, கிராமப்புறத்துல கூடிய விலைவாசி வேற. எதை வச்சு கணக்கு பண்றாங்க?
நுகர்வோர் விலைப்பட்டியல், அதை மறந்துடாதீங்க, கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், நுகர்வோர் விலைப்பட்டியல். ரைட். நுகர்வோர் விலைப்பட்டியல் மாறியே மொத்த விலைவாசிக்கான பட்டியல் ஒண்ணு இருக்கு, ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ். மொத்த விலைவாசி அது சில்லறை பொருள், இது மொத்த பொருள், மொத்த பொருள். கன்சியூமர் பிரைஸ்ங்கிறது வேற, கன்சியூமர்ங்கிறது சில்லறையா வாங்கினீங்கன்னா கன்சியூமர், மொத்தமா வாங்குவீங்களா ஹோல்சேல்ல வாங்குவீங்கல்ல, மொத்தமா வாங்கினா ஹோல்சேல். அப்ப சிபிஐ அப்படின்னு ஒரு கணக்கீடு இருக்கிறது போல WPI என்ற கணக்கீடும் இருக்கு. இந்த ரெண்டு விலைப்பட்டியலை வைத்துதான் விலைவாசியை மதிப்பிடுறாங்க. ரைட். விலைவாசி ஏற்றத்தை கட்டுப்படுத்தக்கூடிய நிறுவனம் எது? விலைவாசி இன்ஃப்ளேஷனை மதிப்பீடு செய்வதற்கு எந்த பட்டியல் பயன்படுத்தப்படுகிறது? சிபிஐ. ஃபர்ஸ்ட் சிபிஐ தான். WPI கணக்கும் பார்ப்பாங்க. இத கண்ட்ரோல் பண்றது யாரு? கண்ட்ரோல் பண்றது மானிட்டரி பாலிசி கமிட்டி. மானிட்டரி பாலிசி கமிட்டி தான் இதை கட்டுப்படுத்தக்கூடிய நிறுவனம். இது எங்க இருக்கு இந்த கமிட்டி அப்படின்னு கேட்டா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய ரிசர்வ் வங்கிக்கு கீழே கட்டுப்படுத்த செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த இது மானிட்டரி பாலிசி கமிட்டி. இல்லையாச்சா? தெரிந்து கொள்வது விலைவாசி ஏறிஇருக்கா இல்லையான்னு மதிப்பீடு செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய பட்டியல்கள் சிபிஐ WPI. அதை கட்டுப்படுத்தக்கூடிய வாரியம் எது? மானிட்டரி பாலிசி கமிட்டி அண்டர் RBI. அடுத்தது மில்க் ப்ரொடக்ஷன். தமிழ்நாட்டுல பால் உற்பத்திக்கு யார் இருக்கா? தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் ஓன்டு, தமிழ்நாடுமே சொந்தமாக வைத்திருக்கக்கூடிய ஆவின் அப்படின்ற நிறுவனம் இருக்கு. இருக்கா இல்லையா? ஆவின். இந்த ஆவின் பொருள் என்ன பண்ணுது? நிறைய பொருள் பால் உற்பத்தி பண்ணுது. தயிர், மோர், ஐஸ்கிரீம், பால்கோவா, பாதாம் பால், டீ, காஃபி, சாக்லேட்னு என்னது எல்லாத்தையுமே உற்பத்தி பண்ணுது. கரெக்டா? ஆவின் தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடக்ஷன் ஃபெடரேஷன் லிமிடெட், அதுதான் ஆவின் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். சரியா? இந்த பால் உற்பத்தி தொடர்ந்து அதிகரிச்சுட்டே போகுது. போன வருஷத்தோட இந்த வருஷம் என்ன பண்றாங்க? பால் உற்பத்தி என்ன பண்ணுது? வரலாறு காணாத அளவிற்கு பால் உற்பத்தி அதிகரிச்சிருக்கு. வரலாறு காணாத அளவிற்கு. இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, உலக அளவுல இந்தியாவில் அதிகமான பால் உற்பத்தியை உற்பத்தி செய்வதற்கு காரணம் வெண்மை புரட்சின்னு சொல்லுவாங்க, ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யார் ஆரம்பிச்சா அப்படின்னா வர்கீஸ் குரையன் அப்படின்றவர் தான் வெண்மை புரட்சி நடத்தினது. அதாவது பால் உற்பத்தியை அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக புரட்சி செய்தவர். மில்க் ப்ரொடக்ஷன் உலக அளவுல இந்தியாவுல பால் உற்பத்திக்கான புரட்சி செய்தவர் யாரு? வர்கீஸ் குரையன். அதனால அதை வெண்மை புரட்சின்னு அழைப்பாங்க. என்ன நினைப்பாங்க? வெண்மை புரட்சி. ரைட். உணவு விலைவாசி மொத்த விலைவாசி அப்படின்றது குறைஞ்சிச்சுன்னு சொன்னோமா? டோட்டல் இன்ஃப்ளேஷன் என்ன ஆச்சு? குறைஞ்சிருந்துச்சு. பட் முக்கியமான ஒரு விஷயம், ஃபுட் இன்ஃப்ளேஷன், உணவுப் பொருளுடைய விலைவாசி அதிகரிச்சிருக்கு தமிழ்நாட்டில்.
மொத்தமா மத்த பொருட்களோட விலைவாசி எல்லாம் கம்மியா இருக்கு. ஆனா உணவுப் பொருட்களோட விலைவாசி மட்டும் என்ன இருக்கு? அதிகரிச்சிருக்கு. ஃபுட் இன்ஃபிளேஷன் மட்டும் என்ன இருக்கு? அதிகரிச்சிருக்கு. உணவு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு சொன்னேன். ஒய் ஃபுட் செக்யூரிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நாடு தன்னுடைய மக்களுக்கு உணவு பாதுகாப்பு செய்யவில்லை என்றால், ஒரு நாடு தன் மக்களுக்கு உணவு பாதுகாப்பை செய்யவில்லை என்றால் அந்த நாடு பஞ்சத்தில் தள்ளப்படும். அந்த நாடு பஞ்சத்தில் தள்ளப்படும். பிரிட்டன் காலகட்டத்துல, டியூரிங் பிரிட்டிஷ் எரா, பிரிட்டிஷ் ஆட்சியின் காலகட்டத்தில் 2 கோடி பேர், எத்தனை பேரு? 2 கோடி பேர் இறந்து போன 2 கோடி பேர் இறந்து போன அளவிற்கு 10க்கும் மேற்பட்ட பஞ்சங்கள் ஏற்பட்டிருக்கு. பெங்கால் பஞ்சம், சாலிசா பஞ்சம், இது போன்ற பிரிட்டிஷுடைய ஆட்சி காலகட்டத்தில் அந்த 190 வருஷத்துல எத்தனை பஞ்சத்துக்கு மேற்பட்ட ஏற்பட்டிருக்கு? 2 கோடி பேருக்கு மேல இறந்து போன 10க்கும் மேற்பட்ட பஞ்சங்கள் இறந்து போயிருக்கு. சரியா? அதற்காகவே பஞ்ச ஆணையம், ஃபெமைன் கோட் அப்படின்லாம் வெள்ளைக்காரன் போட்டான். ஆனா இன்னைக்கு சுதந்திரம் அடைந்த இந்தியாவுல எத்தனை வருஷம் ஆகுது? 80 வருஷம் ஆச்சா? இப்பதான் கொண்டாடணும் இல்லையா? 80 வருஷத்துல கிட்டத்தட்ட 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் பொழுது நம்ம என்ன பார்த்தோம்? இது வரைக்கும் ஒரு பஞ்சமா பார்த்துருக்கோம் கேட்டா ஒரு பஞ்சம் கூட பார்க்கல. அதற்கு காரணம் என்ன? அதான் முதல் வரியில சொன்னேன். எந்த நாடு உணவு பாதுகாப்பை செய்கிறதோ அந்த நாட்டுல என்ன பண்ணாது? பஞ்சம் ஏற்படாது, உணவு ரீதியான மரணம் ஏற்படாது. அப்போ உணவு பாதுகாப்புனா என்ன? ரொம்ப சிம்பிள். முதல்ல உணவு பயிர்கள் நம்ம விளைவிக்கணும். கரெக்டா? உணவு பயிர்களை யார் விளைவிப்பா? விவசாயிகள் விளைவிப்பான். விவசாயிகிட்ட இருந்து என்ன வாங்கணும்? நீங்க முதல்ல உணவு பயிர்களை வாங்கணும், ப்ரொக்யூர்மெண்ட். அதை வாங்கி உணவு கிடங்குகள்ல சேமிச்சு வைக்கணும். உணவு கிடங்குகள் எங்க சேமிப்பீங்க? ஃபுட் ஸ்டாக் சேமிச்சு வச்சு அத கம்மியான விலைக்கோ இல்ல கம்மியான இலவசமாகவோ, ஒண்ணு ஃப்ரீ அல்லது சப்சிடைஸ்ட், ஒண்ணு இலவசமாகவோ அல்லது மானிய விலையிலேயோ அதை நீங்க விற்கணும். யாருக்கு? மக்களுக்கு. இதுக்கு பேர் தான் என்ன? உணவு பாதுகாப்பு. ரொம்ப சிம்பிள். விவசாயி கிட்ட இருந்து எப்படி வாங்குவ? விவசாயி கிட்ட இருந்து எப்படி வாங்குறோம்னா, குறைந்தபட்ச ஆதரவு விலை, மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்ற பேர்ல வாங்குறோம். குறைந்தபட்ச ஆதரவு விலை. விவசாயி கிட்ட இருந்து குறைந்தபட்ச ஆதரவு விலை, சுருக்கனா எம்எஸ்பி. எம்எஸ்பி அண்ட் எஃப்ஆர்பி. கரும்புக்கு எஃப்ஆர்பி, மற்ற விவசாய பொருட்களுக்கு எம்எஸ்பி. கரும்புக்கு மட்டும் என்ன? எஃப்ஆர்பி. இப்படித்தான் விவசாயி கிட்ட இருந்து வாங்குறோம். உதாரணத்துக்கு அரிசி, ரேஷன் கடையில் என்னென்ன போடுவான்? அரிசி, கோதுமை, பருப்பு, சரியா, சர்க்கரை, இதெல்லாம் வாங்குறீங்க இல்லையா? ஒரு சிலருக்கு ஃப்ரீயா கொடுப்பான், ஒரு சிலருக்கு கம்மி விலைக்கு கொடுப்பாங்க. கரெக்டா? அப்போ அது எங்கிருந்து? கவர்மெண்ட்டுக்கு எங்கிருந்து கிடைச்சிருக்கும்? ரேஷன் கடைக்கு எப்படி வரும் அந்த அரிசிலாம்? விவசாயிட்டு இருந்தானே. விவசாயிட்டு இருந்து ஃப்ரீயா வாங்குவாங்களா? இல்ல, ஒரு விலை கொடுத்துதான் வாங்குவாங்க. அந்த விலைக்கு பேர் தான் என்ன? குறைந்தபட்ச ஆதரவு விலை. சரி, அப்படி குறைந்தபட்ச ஆதரவு விலை அந்த அமௌண்ட் விவசாயிக்கு கொடுத்து வாங்குறாங்களா? வாங்குறத எங்க சேமிச்சு வைப்பாங்க? கிடங்குகள்ல சேமிச்சு. அந்த வேலையை பாக்குறது யாரு? ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இந்த நிறுவனம் தான் அந்த நெல் மணிய, கோதுமை மணிய, பருப்பு வகைகளை எல்லாத்தையும் சேமிச்சு வைக்கிறாங்க. சரி, இப்ப சேமிச்சுச்சாச்சு. இதுக்கப்புறம் எங்க போவோம்? சிவில் சப்ளைஸ். தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பிடிஎஸ், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வழியாக, பொது விநியோக முறை வழியாக, அதாவது பிடிஎஸ் பொது விநியோக முறை வழியாக
ஃபேர் பிரைஸ் ஷாப், நியாய விலை கடைகள்ல விற்கிறாங்க. யாரு? தமிழ்நாடுடைய சிவில் சப்ளைஸ்ங்கிற டிபார்ட்மெண்ட் பொது விநியோக முறைங்கிற முறை அடிப்படையில் நியாய விலை கடைகள்ல விற்கிறாங்க. யாருக்கு? மக்களுக்கு. யாருக்கு புரியல? நல்லா பாரு. முதல்ல கவர்மெண்ட் என்ன பண்ணுது? ஒரு விலை கொடுத்து வாங்குது. அது என்ன விலை? என்ன விலை? குறைந்தபட்ச ஆதரவு விலை. குறைந்தபட்ச ஆதரவு விலை. அந்த விலை எவ்வளவு அப்படின்றத முதல்ல பார்க்கணும். மினிமம் சப்போர்ட் பிரைஸ். சரியா? இது யார் பிக்ஸ் பண்ணுவா? கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ணும். கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ணும். இங்க பாருங்க, ஒரு குவிண்டால் 2026க்கு ஒரு குவிண்டால். சரியா? ஒரு குவிண்டால் அப்படின்னா என்ன? ஒரு குவிண்டால்ங்கிறது எவ்வளவு? 100 கிலோ வரும். 100 kg. சரியா? ஒரு குவிண்டால்ங்கிறது ஒரு 100 கிலோ. 100 கிலோ 100 கிலோ அரிசி எவ்வளவு? 2400. அப்போ ஒரு கிலோ எவ்வளவு? 24 ரூபா. சரியா? விவசாயி கிட்ட இருந்து கேரண்டியா 24 ரூபா 40 காசுக்கு கிலோக்கு அரிசி வாங்குது. அதுலயே கொஞ்சம் கிரேடு 1 இருந்தா 24 ரூபா 60 காசு. அதே போல சோளம், ராகி, துவரம் பருப்பு எவ்வளவு வாங்குது? 84 ரூபா கிலோ. மூங்கல், இது என்ன பருப்பு? பாசி பருப்பு எவ்வளவு? 87 ரூபா. உளுந்த பருப்பு எவ்வளவு? 82 ரூபா. நிலக்கடலை எவ்வளவு? 75 ரூபா. சூரியகாந்தி எண்ணெய் 83 ரூபா. எள்ளு 103 ரூபா. தெரியுதா? பருத்தி ஆக கிட்டத்தட்ட எத்தனை பயிர்களுக்கு? இங்க பாருங்க, 14 வகைகள். அதுல காட்டன் ஸ்டேப்பிள் 1, லாங் ஸ்டேப்பிள் 1 அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? இவ்வளவு பொருட்களுக்கு. ஆமா, முதல்ல என்ன? பேடியில 2, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. இந்த கிராப்ஸ்க்கு எல்லாத்துக்கும் என்னது? கவர்மெண்ட் வந்து என்ன நிர்ணயம் பண்ணுது? குறைந்தபட்ச. ஆமா, இது எல்லாமே காரிஃப் பயிர்கள். என்ன பயிர்? காரிஃப் பயிர்கள். அப்ப ராபி இருக்குல்ல? ராபி இருக்கா இல்லையா? மொத்த பயிர்கள் 3 வகையான பயிர்கள். ஒண்ணு காரிஃப், ராபி மற்றும் ஜெயித்னு 3 வகையான பயிர்கள். இது சம்மர் சீசன்ல விளைகிறது, இது வின்டர் சீசன்ல விளைகிறது. சரியா? காரிஃப் சம்மர்னு சொல்ல மாட்டாங்க, இருங்க, சம்மர் எழுத வேண்டாம். சரியா? மான்சூன்ல விளைகிறது, இதுதான் சம்மர். மார்ச் டு மே. மார்ச் டு மேல விளைகிறது ஜெயித். காரிஃப்ங்கிறது ஆமா மான்சூன்ல, அதாவது மேக்கு அப்புறம் ஜூன். சரியா? அக்டோபர் டிசம்பர்ல விளைகிறது ஜூன் டு ஜான். இல்ல, ஜூன் டு செப்டம்பர். ஜூன் டு செப்டம்பர், ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த டைம்ல. அதுக்கப்புறம் நவம்பர் டிசம்பர் சம்மர் வின்டர் சீசனா அந்த டைம்ல விளையாடு ராபி. சோ காரிஃப் பயிர்கள் மொத்தம் எத்தனை? 14 பயிர்களுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுது? பிக்ஸ் பண்ணுது. அந்த காரிஃப் பயிர்கள் வந்து இங்க கொடுத்திருக்கிறாங்க. இந்த விலையை நிர்ணயம் செய்வது யாரு அப்படின்னு கேட்டா, கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ். பிரதம மந்திரி அமர்ந்துள்ள கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ், இவங்க தான் இந்த விலையை நிர்ணயம் செய்யறாங்க. எதுக்கு எவ்வளவு விலை அப்படின்னு நிர்ணயம் பண்றது யாரு? கேபினட் கமிட்டி ஆன், சொல்லுங்க, கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ். கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ். கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ். இது யார் தலைமை தாங்குறா? பிஎம்.
அதே போல காரிஃப் பயிர்களை போல ராபி பயிர்களும் இருக்கு. ராபி என்ன வரும்? கோதுமை, பார்லி, சரியா, சணல், கொப்பரை தேங்காய், இதெல்லாம் என்னது? ராபி பயிர்கள். இதெல்லாம் ராபி பயிர்கள். அப்போ விலையை நிர்ணயம் பண்றது யாரு? கேபினெட் கமிட்டி. கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் சேர்டு பை பிரைம் மினிஸ்டர். சேர்டு பை பிரைம் மினிஸ்டர். இவ்வளவு விலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றது யாரு? விலையை நிர்ணயம் பண்றது பிக்ஸ்டு பை சிசிஏ. ரெக்கமெண்டட் பை, பரிந்துரை செய்யறது ஏபிஎம்சி. எழுதிக்க. ரெக்கமெண்டட் பை. ரெக்கமெண்டட் பை எம்எஸ்பி அப்படின்றது ரெக்கமெண்ட் பண்றது யாருன்னா கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் பிரைசஸ், CACP. கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் பிரைசஸ், சுருக்கனா CACP. CACP இன் பரிந்துரையின் பெயரில் நிர்ணயம் செய்வது CCEA. மொத்தம் இந்தியாவுல இங்க பாருங்க 23 பயிர்களுக்கு என்ன கொடுக்கப்படுது? MSP வழங்கப்படுகிறது. 23 பயிர்கள். 23 பயிர்கள். அதுல கரும்புக்கு மட்டும் MSPன்னு சொல்ல மாட்டாங்க. கரும்புக்கு மட்டும் 22 பொருளுக்கு MSP, ஒரு பொருளுக்கு FRP, ஃபேர் அண்ட் ரெமுனரேட்டிவ் பிரைஸ். ஏன் இது மட்டும் வேற அப்படின்னு கேட்டா, இது விவசாயிகள். MSPங்கிறது விவசாயிகளுக்கு கொடுக்கிறது, ஓகேவா? ஆனா இந்த FRPங்கிறது விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட கிடையாது, கரும்பு ஆலைகளுக்கு கொடுக்கிறது. ஏன்னா இது கரும்புக்குன்னு தானே சொன்னேன். கரும்பை எடுத்து, சரியா, அதை சர்க்கரையை மாத்துறது யாரு? ஆலைகள். அந்த மில்லு, அந்த கரும்பு ஆலைகளுக்கு தான் அந்த FRP கொடுக்கணும். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்ட்ரெயிட்டா கரும்பு வாங்க முடியாதுல்ல. ரேஷன் கடையில உங்களுக்கு கரும்பு தரானா இல்ல சர்க்கரை தரானா? சர்க்கரை தான் தரான். சர்க்கரை எங்க இருந்து வருது? கரும்புல இருந்து வருது. கரும்பு சர்க்கரையை மாத்துறது யாரு? சர்க்கரை ஆலை, கரெக்டா? விவசாயி சர்க்கரையை மாத்துறானா கரும்பாலை சர்க்கரையா மாத்துதா? விவசாயி சர்க்கரையா மாத்தல, கரும்பாலை தான் சர்க்கரையா மாத்துது. அதனாலதான் சர்க்கரை ஆலைகளுக்கு தான் அந்த அமௌண்ட்டை கொடுத்து என்ன வாங்க முடியும்? சர்க்கரையை வாங்க முடியும். புரியும் நினைக்கிறேன். அதனால மட்டும் அதுக்கு மட்டும் என்னது MSPன்னு சொல்லாம அது கணக்கு வேற இல்ல, FRPன்னு சொல்றாங்க. அப்போ மொத்தம் 23 ஐட்டம், 22 MSP, ஒரு FRP. அந்த 22 MSPல காரிஃப் வேற ராபி வேற, தனித்தனி பெயர்களாக இவ்வளவு. இந்த வருஷம் எவ்வளவு கொடுக்கலாம்? இந்த வருஷம் இவ்வளவு கொடுக்கலாம். கொப்பரை தேங்காய்க்கு எவ்வளவு கொடுக்கலாம்? கொப்பரை தேங்காய் கிலோ 120 ரூபா. கொப்பரை தேங்காய் கிலோ எவ்வளோ? 120 ரூபா. சணலுக்கு எவ்வளவு கொடுக்கலாம்? சணல் வந்து கிலோ 59 ரூபா, சரியா? அப்படின்னு. சரி, கோதுமை எவ்வளோ? கோதுமை கிலோ 25 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு பரிந்துரை பண்றது யாரு? கமிஷன் ஆன் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் பிரைஸ். அந்த பரிந்துரைய கவர்மெண்ட் கிட்ட காசு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இவ்வளவு நிர்ணயம் பண்ணுவாங்க. அது யார் பண்ணுவாங்க? கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ். இதுல எதுக்கு CACP, CCEA? இதுல எதுல பிரைம் மினிஸ்டர் மோடி உட்கார்ந்துருப்பா? விலை பிக்ஸ் பண்றவங்களுக்கு தான் யார் உட்கார்ந்துருப்பா? மோடி உட்கார்ந்துருப்பார். புரியுதா? அது பிக்ஸ் பண்ணி இவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிப்பாங்க. புரியுதா? புரியலையா? சரி, இது பிக்சடா பிக்சட் இல்லையா? பிக்சட் தான். இந்த சொல்லப்பட்ட விலையில இது எப்போ பிக்ஸ் பண்ணுவாங்க? அறுவடை பண்ணும் பொழுதா இல்ல நடுமுழுதா? எப்ப இதை பிக்ஸ் பண்ணுவாங்க? விவசாயி
நடுறதுக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா, நட்டதுக்கு அப்புறம் கேக்குறேன். நடுறது புரியுதா நான் சொல்றது? அறுவடை பண்ணும்போது அது fix before பண்ணுவாங்களா, இல்ல நடும்போது ஃபிக்ஸ் பண்ணுவாங்களான்னு கேக்குறேன். அறுவடும் போது முன்னாடி அறுவடை சார். பண்ணுவாங்களா? நடும்போதா? நடுறதுக்கு முன்னாடி. நடுறதுக்கு முன்னாடியா? சார் அது சந்தைக்கு போகும்போது தான் சார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அறுவடை பண்ணனதுக்கு அப்புறமா தான் சார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எம்எஸ்பி அப்படி கிடையாது. புரியுதா? இப்போ தக்காளி போட்டிருப்பான். தக்காளி வந்து அவன் அறுவடை பண்றதுக்கு ஒரு 3 மாசம் ஆகும். தக்காளி நல்லா வளர்ந்து 2 மாசம் 3 மாசத்துல வளர்ந்துரும். சரியா? அந்த தக்காளி லோடு எடுத்துட்டு சந்தைக்கு போகும்போது தான் தெரியும் அந்த தக்காளியோட விலை எவ்வளோன்னு. ஆமா தானே? ஆமாவா இல்லையா? அந்த மாதிரி எம்எஸ்பி கிடையாது. எம்எஸ்பி நடும்போதே சொல்லிடுவாங்க. அதாவது ஒரு விவசாயி பார்ப்பான், கொப்பரை தேங்காய் எவ்வளவு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் அவன் கொப்பரை தேங்காவே எடுப்பான். புரியுதா நான் சொல்றது? அப்போதான் அவனுக்கு பிக்சடா ஒரு இன்கம் கிடைக்கும். ஏன்னா விவசாயிகள் பிரச்சனை என்ன? இப்போ கிலோ வெங்காயம் கிலோ வந்து தக்காளி கிலோ 200 ரூபா போகுதுன்னு வச்சுக்கேன். தக்காளி கிலோ 200 ரூபா போயிட்டு இருக்கு, சரியான கிராக்கிங்க தக்காளி அப்படின்னு சொன்னோடனே எல்லா விவசாயம் என்ன பண்ணுவான்? தக்காளியை போட்டுருவான். அவன் அதை அறுவடை பண்ணி வரும்போது தக்காளியோடைய சப்ளை அதிகரிக்குதா? அப்ப அதிகரிக்கிறதுனால அப்போ உடனே தக்காளி விலை என்ன ஆயிடும்? 20 ரூபான்னு குறைஞ்சிடும். சில நேரத்துல ரொம்ப நிறைய பேர் போட்டாங்கன்னா 2 ரூபான்னு கூட என்ன ஆயிடும்? சரிஞ்சிடும். புரியுதா புரியலையா? கரெக்டா? அப்போ இங்கதான் பிரச்சனை. தக்காளி கிலோ 200 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு அப்படி பிக்சடா போகுது அப்படின்னா எல்லா விவசாயியும் என்ன ஆயிடுவான்? நாளைக்கே பணக்காரன் ஆயிடுவான். ஆவானா மாட்டானா? ஆமாவா இல்லையா? இப்ப ரீசெண்டா ஒரு வாட்டி 100 ரூபா போச்சு தெரியுமா? தக்காளி விலை ஒரு வாட்டி போச்சு, ஒரு 3 வருஷம் முன்னாடி. அப்பெல்லாம் 1 கோடி ரூபா 1.5 கோடி ரூபா சம்பாதிச்ச விவசாயிகள்லாம் இருக்கிறாங்க. கரெக்டா? ஆனா அடுத்த செகண்ட் அடுத்த மாசம் என்ன ஆயிடும்? விலை சரிஞ்சு கிலோ 2 ரூபா 3 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு நாதி இல்லாம தக்காளி ரோட்ல கிடக்கும். அந்த பிரச்சனையை இது பண்றதுக்கு தான் இந்த விலை பிக்ஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, நடும் போதே உனக்கு தெரிஞ்சிடும். அப்ப நீ அதை பார்த்துட்டு நீ நடலாம். அப்ப நான் சொல்றது புரியுதா? இப்போ பாருங்க, இப்போ நான் சொன்ன அந்த எம்எஸ்பி எப்போ பிக்ஸ் ஆயிருக்குன்னு பாத்தியா? எப்போ பிக்ஸ் பண்ணிருக்கான்? 2026 27க்கு. விளங்குதா? அப்போ அடுத்த வருஷத்துக்கு இப்பவே பிக்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த வருஷம் உனக்கு நீ எனக்கு எனக்கு கொண்டாந்து சர்க்கரையை கொடுத்தீங்கன்னா உனக்கு இவ்வளவு ரூபாய் தரேன். அடுத்த வருஷம் கொண்டாந்து எனக்கு வந்து ராகி பயிரை கொடுத்தீங்கன்னா உனக்கு இவ்வளவு தரேன். சோளம் கொடுத்தேன்னா இவ்வளவு. புரியுதா உனக்கு? அப்போ இதை பார்த்துட்டு தான் நீ என்ன பண்ணுவ? இலை இப்ப நட்டாதானே அடுத்த வருஷம் எடுக்க முடியும். அப்ப நடும்போது நிர்ணயம் ஆகுது. டிஃபரன்ஸ் புரியுதா உனக்கு? அப்போதான் இந்த கேரண்டி. அப்ப விவசாயம் என்ன பண்ணலாம்? சந்தையில அதிக லாபத்தை சந்தைக்கு போய் விற்பான். சரியா? அப்படி அதிக லாபம் கிடைக்கலன்னா என்ன பண்ணிடுவான்? கவர்மெண்ட் கிட்ட வித்துட்டு போயிடுவான். அப்படி பார்த்தா எப்படி பார்த்தா நீங்க விவசாயியோடைய முதல் பாதுகாக்கப்படுது. வெளியில போய் வித்தா விலை அதிகமா விற்கலாம். ஆனா கவர்மெண்ட் எவ்வளவு தான் எடுத்துக்கும்? 24 ரூபா 41 காசுக்கு தான் எடுத்துக்கும் கிலோ. ஆனா வெளில வித்தா 30 ரூபா கூட விற்கலாம். அரிசி நான் 24 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கு. கிரேட் ஏ எவ்வளவு விற்குது அரிசி? 60 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கு. தெரியுமில்ல? இல்லை 1 கிலோ அரிசி தெரியுமா தெரியாதுல்ல? இப்ப வாங்கிருக்கியா இல்லையாலே? 1 கிலோ அரிசி 24 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கு. 30 ரூபா 40 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு 1 கிலோ அரிசி. கவர்மெண்ட் 24 ரூபாய்க்கு எடுத்துக்கும். ஆனா இங்க உனக்கு என்ன என்னத்தை எதை தவிர்க்கிற? நட்டத்தை தவிர்க்கிற. விவசாயம் என்ன ஆக மாட்டான்? நட்டம் ஆக மாட்டான். சரி, இப்போ இத கம்மியாக விலை கொடுத்து வாங்கிக்குதா? வாங்கிட்டு அந்த தானியம்லாம் எங்க போகுது? எங்களே போகுது? ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு போகுது. அங்கிருந்து எங்க வருது? சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட், பிடிஎஸ்ங்கிற முறை நியாய விலைக்கடை. இங்க வந்து என்ன பண்ணுவான்? இந்த விலைக்கு தான் விற்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்களா? அதுதான் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013. நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் NFSA. நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட். தமிழ்நாட்டுடைய பிடிஎஸ்க்கு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு. சரியா? உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம். கொடுத்திருக்கானா? கொடுத்திருக்கானா இல்லையா? அப்போ கிட்டத்தட்ட எத்தனை இடம்? சீமன் எங்க இருக்கு? நியாய விலைக்கடை எவ்வளவு இருக்கு? குடும்ப அட்டைகள் எவ்வளவு இருக்கு? ஆதார் ரெஜிஸ்டர் எவ்வளவு இருக்கு? பயனாளர்கள் சொல்லி என்ன கொடுத்திருக்கான்?
இல்லை உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு கொடுக்குறான்ல, வந்தாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் என்ன? சிவில் சப்ளைஸ். அதான் நீங்க சொன்னேன், சிவில் சப்ளைஸ்ங்கிற டிபார்ட்மெண்ட். விளங்குதா விளங்கலையா? பொது விநியோகத்துறை. எவ்வளவு கார்டு இருக்கு, எத்தனை பயனாளர்கள் இருக்காங்க? ஏன்னா ஒரு கார்டுக்கு 4 பயனாளர்கள் கூட இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? ஆமா. இது என்ன வெப்சைட் தனியாவே என்ன இருக்கு? சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி என்ன இருக்கு? ஆமா. ஆனா இதெல்லாம் எங்கன்னு வந்துச்சு? சட்டத்துல தான் வந்துச்சு. 2013 போட்ட சட்டம். மானிய விலையில உணவுப் பொருளை வழங்குவதற்கான சட்டம் தான் NFSA ஆக்ட், நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம், நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட். இந்த சட்டத்தின் அடிப்படையில சரியா மானிய விலையில உணவு வழங்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. மானிய விலையில உணவு வழங்கணும் என்று முடிவு செய்யப்படுகிறது. விளங்குதா? சரி, இப்படித்தான் உணவு பாதுகாப்பு கொண்டு வரப்பட்டது. விளங்குதா? இப்ப நான் ஹோல் நெட்வொர்க்கும் சொல்லியிருக்கேன். அரிசி, சர்க்கரை, சீமெண்ணெய், பருப்பு, அப்புறம் சிறுதானிய பொருட்கள், இது எல்லாமே என்ன பண்ணுது? நியாய விலை கடைகள்ல கவர்மெண்ட் கொடுக்குது. இது மூலியமா என்னெல்லாம் கம்மி பண்றாங்க? பசியை குறைக்கிறாங்க, ஊட்டச்சத்து குறைபாடு குறைக்கிறாங்க, பொருளாதார பாதிப்புனால யாரும் பாதிப்படைய மாட்டாங்க. விச் மீன்ஸ் யாரும் பட்னி கிடக்க மாட்டாங்க. அதுதான் இங்க சொல்ல வரேன். இதுக்கு பேர் தான் என்ன? உணவு பாதுகாப்பு. உணவு பாதுகாப்பு, NFSA. அத்தியாவசிய பொருட்கள் சரியா? அந்தியோதய அரிசி அப்படின்றதுதான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஒருத்தருக்கு 12 கிலோ, குடும்பத்துக்கு அந்தியோதய அரிசி ஒரு குடும்பத்துக்கு 35 கிலோ. கோதுமை அப்படின்றது சென்னையில 10 கிலோ, மற்ற இடங்கள்ல 5 கிலோ. ராகி, துவரம் பருப்பு சரியா, ஒரு மாசத்துக்கு 1 கிலோ ஒரு அட்டைக்கு. அதோட விலை எவ்வளோ? 30 ரூபா. பாமாயில் ஒரு மாசத்துக்கு 1 லிட்டர் தான், ஒரு கார்டுக்கு 1 லிட்டர் தான், அது எவ்வளோ? 25 ரூபாய். இதெல்லாம் நீங்க பார்த்துருக்க ரேஷன் கடைக்கு போயிருக்கீங்களா? இந்த இதெல்லாம் நிர்ணயம் பண்றதுதான் என்னது? பிடிஎஸ்னா என்ன? பொது விநியோக சிஸ்டம். ஆமா, சிஸ்டத்தின் பேரு பிடிஎஸ், கடை பேரு நியாய விலை கடை, டிபார்ட்மெண்ட் பேரு சிவில் சப்ளைஸ். மூணுமே சொன்னேன், புரிஞ்சுதா புரியலையா? ஓகே. இப்படி கொடுக்கறதுக்கு பேரு, இப்படி கொடுக்குறாங்க இல்லையா, இது கொடுக்கறதுக்கு எந்த சட்டத்துல வருது? உணவு பாதுகாப்பு சட்டம், NFSA. வாங்குற விலைக்கே கொடுக்கல. நல்லா கவனிச்சு பாரு. குறைந்தபட்ச ஆதரவு விலையில வாங்கி அதே விலைக்கா கொடுக்கறான்? கொடுக்கல. கம்மி விலைக்கு கொடுக்கறான், அரிசியை ஃப்ரீயா கொடுக்கறான். அப்ப அது நட்டம் தானே? நட்டமா இல்ல, கவர்மெண்ட்டுக்கு அது நட்டம். அப்ப அது பட்ஜெட் ஒதுக்கணும்ல. கவர்மெண்ட்ல இருந்து ஒரு பணத்தை எடுக்கிறேன்னா அது சட்டம் போட்டு தான் எடுக்க முடியும். அதுதான் உணவு பாதுகாப்பு சட்டம் போட்டிருக்காங்க. அப்ப இந்த சிஸ்டம் உங்களுக்கு புரியுதா? சரி, எப்படிலாம் கார்டு ஹோல்டர்ஸ் இருக்காங்க? பயனாளர்களோட அட்டை, அந்தியோதய அன்ன யோஜனா, அந்தியோதய அன்ன யோஜனா, இதுல ஃப்ரீ 35 கிலோ அரிசி ஃப்ரீ. பிரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு, பிரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு. இந்த மாதிரி எப்படி பிரிக்கிறாங்க? 1 2 3 4 5 5 வகையான கார்டு ஹோல்டர்ஸை பிரிக்கிறாங்க. அதாவது ஸ்மார்ட் கார்டு மொத்தம் 5 வகை. ஸ்மார்ட் கார்டு மொத்தம் எத்தனை வகை? 5 வகை. அதுல ஒரு சிலருக்கு என்ன, ஒரு சிலருக்கு கார்டு ஃப்ரீயா வரும், ஒரு சிலருக்கு 12 கிலோ தான் வரும், ஒரு சிலருக்கு 35 கிலோ வரும் அரிசி. ஓகேவா? சரி, அப்ப என்னாச்சு? யூனிட் அழகு 2ம் முடிஞ்சிச்சு. அதுல 2 யூனிட் பார்த்துட்டோம். ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, உணவு பாதுகாப்புல உணவு மற்றும் விலைவாசியில உணவு பாதுகாப்பு மட்டும்தான் முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னேன், பார்த்துட்டோம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா?
சொன்னது எதாவது டவுட் இருக்கா? சரி, இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? என்ன பார்த்தோம்? எக்கனாமிக் சர்வேல கிளாஸ் 2 எக்கனாமிக் சர்வேல கிளாஸ் 2 அதுல ஃபுட் செக்யூரிட்டி, இன்ஃப்ளேஷன், டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன், CPI, சிபிஐ, டபிள்யூபிஐ, வேற என்ன? எம்ஓயூனா என்ன? இன்வெஸ்டர்ஸ் மீட், டிஃபென்ஸ் காரிடர், டீமோகிராபிக் டிவிடெண்ட், இதெல்லாம் பார்த்தோம். ஓகேவா? சரி,